10 மடங்கு லாபம் பார்க்குற அளவுக்கு மினிமம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு அதிகமா கல்லா கட்டின படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராட்சசன். ராம்குமார் இயக்கத்துல விஷ்ணு விஷால் மற்றும் அமலாபால் நடிப்புல வெளியான படம் தான் இது. 2018ல ஒரு பக்காவான த்ரில்லர் படமா இது வெளியாகிச்சு. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. அதாவது இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வெறும் 5 கோடி தான். ஆனா இந்த படம் 28 கோடி வசூல் பண்ணிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கனா. அருண் ராஜா காமராஜ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன், சத்யராஜ், ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த கனா. உண்மையாவே ஒரு சூப்பரான படம். 2018ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வெறும் 3 கோடி தான். ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணது 22 கோடி. இதன் மூலமா எஸ்கேக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சதுரங்க வேட்டை. வினோத் இயக்கத்துல யாராலையும் மறக்க முடியாத படம் இது. நட்டி முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படம் 2014ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்குமே வினோத்தோட படம் அப்படின்னா எல்லாருமே சதுரங்க வேட்டையை தான் சொல்லுவாங்க. இந்த படம் பணம் தான் எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞனோட கதை. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வெறும் 5 கோடி தான். ஆனா இந்த படம் அந்த டைம்லயே 25 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேசிங்க ராஜா. எழில் இயக்கத்துல விமல், பிந்து மாதவி, சூரி மற்றும் பலர் நடிப்புல வெளியான படம் தான் இது. 2013ல இறங்கின ஒரு பக்காவான காமெடி படம்னு இதை சொல்லலாம். இந்த படத்தை மதன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. செம காமெடியா எடுக்கப்பட்ட இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வெறும் 5 கோடி தான். ஆனா இந்த படம் அந்த டைம்லயே 30 கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னா பாருங்களேன். ப்ரொடியூசருக்கு ஒரு மிகப்பெரிய லாபம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது 96. பிரேம்குமார் இயக்கத்துல விஜய் சேதுபதி, த்ரிஷா மற்றும் பலர் நடிப்புல வெளியான படம் தான் இது. 2018ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு கோவிந்த் மேனன் மியூசிக் போட்டிருந்தாரு. இந்த படத்தோட மியூசிக்லாம் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு. ரசிகர்கள் மத்தியிலையும் இந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்துச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். 96 படத்தை பார்க்கும்போது நடிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய பிரபலங்களா இருக்காங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டா இருக்கும்னு நினைப்பேங்க. ஆனா இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே 16 கோடி தான். ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணது 80 கோடி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டிமாண்டி காலனி. அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்துல அருள்நிதி, ரமேஷ் திலக், அபிஷேக் ஜோசப் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. டிமாண்டி காலனி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வெளியான ஒரு பக்காவான ஹாரர் படம். பெரிய பெரிய பட்ஜெட்ல பிரம்மாண்டமாலாம் பேய் படம் எடுக்கிறாங்க. அது கூட நமக்கு பயத்தை உண்டு பண்ணாது. ஆனா இந்த சின்ன படம் நம்மளை எவ்வளவு பயத்துக்கு உள்ளாக்கிச்சுன்னு நம்மளால மறக்கவே முடியாது. டிவில இந்த படத்தை பார்த்தா கூட பயமா தான் இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 2 கோடி தான். ஆனா அந்த டைம்லயே இந்த படம் 20 கோடி வசூல் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட தயாரிப்பு நிறுவனத்துக்கு இந்த படம் 10 மடங்கு லாபத்தை கொடுத்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனி ஒருவன். மோகன் ராஜா இயக்கத்துல ஜெயம் ரவி, அரவிந்த் சுவாமி, நயன்தாரா மற்றும் நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் தனி ஒருவன். இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. மோகன் ராஜாவே நினைச்சாலும் இனிமே இப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முடியாது. இந்த படம் 25 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 98 கோடி வசூல் பண்ணிச்சு அந்த டைம்ல. ஒருவேளை இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 200 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கோம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கைதி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கார்த்தி, நரேன் மற்றும் பலர் நடிப்புல வெளியான படம் தான் இது. 2019ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட மொத்த கதையுமே ஒரே ராத்திரியில நடக்கக்கூடிய சம்பவம் தான். இந்த படம் லோகேஷ் கனகராஜுக்கு 2வது படம். கிட்டத்தட்ட 32 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். இந்த படம் நேரடியா பிகில் கூடயே கிளாஷ் விட்டுச்சு. இருந்துமே இந்த படம் 105 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.